செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய்னு ஆண்டாளுடைய பாசுரம். செற்றார்கள் என்றால் விரோதிகள். யாரெல்லாம் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பலத்தை எல்லாம் பகவான் அழித்து விடுகிறார். அவர்களுக்கு இருக்கும் சக்தியை தொலைத்து அவர்களை ஜெயித்து விடுகிறார். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். இதை சொன்ன உடனே ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கணும்? விரோதிகளை அழிப்பவன், அதனால பக்ஷபாதம் உடையவர் என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். இப்ப பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவரையும் ஒரே மாதிரியா கண்ணன் நடத்தினார். பாண்டவர்கள் ஜெயிப்பதற்கு எத்தனை காரியம் பண்ணணுமோ செய்தார். கௌரவர்களை தோற்கடிப்பதற்கு பல முயற்சிகளையும் எடுத்தார். நூத்துவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்னுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நீர்மையில் நூத்துவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்னு. கௌரவர்கள் துரியோதனன் முதலானவர்களுக்கு கருணையே இல்லையாம். நீர்மையே இல்லாத, சற்றும் மனதில் ஒரு ஈரமில்லாத கௌரவர்கள் 100 பேரும் மாண்டு போகும்படிக்கு ஐவர்க்கு பகவான் அருள் செய்தான்னு கிருஷ்ணாவதாரத்திலும் பார்க்கிறோம். அப்ப எப்படி பகவான் சமத்துவத்தையும் இந்த அனுக்கிரகம் நிக்கிரகம் என்கிற இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை எப்படின்னு புரிந்து கொண்டால்தான் அப்ப பகவானுடைய ரக்ஷகத்துவம் என்ன, நாம் எப்படி நடந்து கொண்டால் அவர் என்னை கஜேந்திரனாக பார்ப்பார், நான் எப்படி நடந்து கொண்டால் என்னை முதலையாக பார்ப்பார் என்பது புரிந்தால்தானே என்ன ரட்சிப்பாரான்னு தெரிந்து கொள்ள முடியும். பகவான் ரக்ஷகன் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. யாருக்கு ரக்ஷகன் என்றால் அழைத்தவர்களுக்கெல்லாம் ரக்ஷகன். யாரெல்லாம் பகவானை அழைத்தார்களோ சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிக்கிறார். ஓடி வந்து நேரில் வந்து ரட்சிக்கிறார்னு கஜேந்திர மோட்சத்துல பார்த்தோம். சரி, அனைவரையும் ரட்சிக்கலையே. அந்த கதையிலேயே 2 பேருக்குள்ளே ஒருவரை கொன்று ஒருவருக்கு அனுகிரகம் செய்தாரே, அதே போலத்தான் இந்த கதையும். பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் செய்கிறார், அதே சமயத்திலே ஹிரண்யகசிப்புவுக்கு நிகிரகம் செய்கிறார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். சீற்றம் அருள் இந்த ரெண்டையும் ஒரே காலத்துல பகவான் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் சிங்கமா. சிங்கம் ஒரு பெரிய யானையை கொல்ல வேண்டும் என்பதற்காக பின்வழியா அதனுடைய மஸ்தகத்துல ஏறி தலையை பிளந்து உடைச்சு கொன்னுடுமா. ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய குட்டி இருக்குன்னா அதுக்கு பாலூட்டி கொண்டே இந்த பெரிய சண்டையை பண்ணி முடிச்சிருமா. அதை போல பகவானுக்கு இந்த 2 பண்புகளும் ஒரு சேர இருக்கின்றன. யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களிடத்துல சீற்றத்தை காட்டி நிகிரகித்து விடுகிறார், அழித்து விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் ஒரு பக்தன் அருகில் இருந்தான் என்றால் அவனிடத்துல அருள் செய்ய முடிகிறது. அதுதான் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனென்ன செங்கண்மால்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி 2 சேராத தன்மைகள். நிருசிம்மன்னு சொன்னாலே சேராததை சேர்த்தவர் தானே. மனிதனுடைய உடலையும் சிங்கத்தினுடைய தலையையும் சேர்த்தவர். அப்ப அபூர்வமான திருமேனி. இதற்கு முன்னால் அப்படி கண்டதே கிடையாது. தசாவதாரத்துல பார்த்தோம்னால் மத்ஸ்ய கூர்ம வராகர்கள் 3 பேரும் முழுவதுமான விலங்கு அவதாரம் தான். நாம இன்னைக்கு படம் வரையும் போது வராக பெருமான மனுஷனாட்டம் வரைஞ்சி முகம் மட்டும் அதற்கு பன்றியாட்டம் வரையறோம். அவர் அப்படியெல்லாம் பிறக்கவில்லை. உண்மையான பன்றி எப்படி இருக்குமோ அப்படித்தான் பகவான் வந்து அவதரித்தது. அப்ப முதல் 3 அவதாரங்களிலே மீனாக, ஆமையாக, வராகமாக பிறந்தார். அதற்கு மேல் 2ம் கலந்ததாக, நரம் கலந்த சிங்கமாய் என்று 2 உருவங்களையும் கலந்து கொண்டு, இது ஒரு தனி அழகுதானே. பால் தனியா சாப்பிட்றோம், நல்லா இனிமையா இருக்கு, ஆனந்தம் போக்கியமா இருக்கு. சக்கரை கல்கண்டு தனியா சாப்பிட்றோம், ஒரு நல்ல போகத்தை கொடுக்கிறது. 2த்தையும் சேர்த்து ஒரு முறை சாப்பிட்டு விட்டால் அந்த சுவை பழகினவனால தனியா பாலையோ தனியா சர்க்கரையோ அப்புறம் சாப்பிடவே முடியாது. அவளுக்கு பிடிச்சது அதுல என்னென்ன நிறம் சேர்றதுக்கு என்னென்ன சேர்க்கிறோமோ அதை வச்சுக்கோங்க. தனியா பாலை சாப்பிட்டா ஒரு சுவை, தனியா கல்கண்டை சாப்பிட்டா ஒரு சுவை, சேர்த்து பார்த்தா ஒரு தனி சுவை கிடைக்கிறதோ இல்லையோ. அதுதான் நிருசிம்ஹாவதாரம். 2 விலங்காகவோ மனிதனாகவோ தனித்தனியாக பிறக்காமல் 2ஐயும் கலந்து பகவான் பிறந்தார். அப்ப சேராததை சேர்க்கக்கூடிய தன்மை உடையவர். அதே போல மற்ற 2 சேராதது சமத்துவம். ஆனா பக்தர்களுக்கு அனுகிரகிப்பது, எதிரிகளுக்கு நிகிரகம் செய்வது என்பது, இது 2ஐயும் பகவான் எப்படி சேர்த்தார்? இதற்குள் சமத்துவம் இருக்க முடியுமா? சமமாக இருப்பவன் ஒருவரை விரோதித்து அழிக்க முடியுமா என்பதை இந்த அவதாரத்தினுடைய சரித்திரத்தை வைத்து நாம் பார்க்கலாம். முதலிலே இந்த அவதாரத்தை எதற்காக பகவான் எடுத்தார், என்ன சூழ்நிலை இருந்தது, இதற்கு யார் விரோதி, யார் பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டுமோ இல்லையோ. பாகவத புராணத்தினுடைய 7வது ஸ்கந்தம். கீழே முன்னாடியும் பாகவதத்தை கொண்டுதான் நாம கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை பார்த்தோம். பாகவதத்தினுடைய 7வது ஸ்கந்தத்தின் தொடக்கத்தில் தான் நிருசிம்மாவதாரம் சொல்லப்பட்டுள்ளது. பகவானுக்கு பல முன் கதைகள்
ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்று இருவர் பிறந்தார்கள். அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்று முன் கதை சொல்லப்படுகிறது. சனகாதிகள் பிரம்மாவுக்கு மானசகுமாரர்கள் 4, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 பேர். 4வரும் ஒரு 6 வயசு குழந்தை வடிவத்தில் தான் எப்போது இருப்பார்கள். அவர்களுக்கு வயசே ஆகாது. அந்த சிறு வயது குழந்தை வடிவத்தில் தான் இருப்பார்கள். அதோடும் ஒருமுறை விஷ்ணுலோகத்துக்கு சென்று பகவானை தரிசிக்க ஆசைப்பட்ட போது வாசலிலே ஜெயன் விஜயன் என்று 2 துவாரபாலகர்கள் இருக்க அவர்கள் தடுத்தார்கள். இல்லை, நீங்க என்ன சின்ன குழந்தைகள், உங்களெல்லாம் உள்ள அனுமதிக்க முடியாது, பகவான் மற்ற பல காரியங்களிலே இருப்பார், அதனால இப்ப அனுமதி இல்லைன்னு சொல்லி தடுத்தார்கள். உடனே அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு, எப்போது எங்கள் பெருமையை புரிந்து கொள்ளாமல் இப்படி தமோகுணமுடையவர்கள் போல் நடந்தீர்களோ, நீங்கள் உலகத்தில் சென்று தாழ்ந்த பிறவிகளிலே பிறக்க கடவீர்கள், அசுரர்களாக ராட்சசர்களாக சென்று பிறப்பீர்கள் என்று சாபம் கொடுத்தார்கள். அவர்கள் துடித்து போய் பகவானிடத்துல காலிலே விழுந்து எப்படியாவது சாப விமோசனம் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்திக்க, கவலைப்பட வேண்டாம், 3 முறை உங்களுக்கு பிறவி ஏற்படும், 3 முறையும் நானே பூவுலகில் அவதரித்து உங்களை சம்ஹாரம் செய்வேன், 3வது முறை உங்களை அழித்த பிறகு நீங்கள் மறுபடியும் விஷ்ணுலோகத்துக்கு வந்து விடுவீர்கள் என்று பகவான் அந்த வரத்தை மாற்றி கொடுக்கிறார். அதன்படிக்குத்தான் 3 முறை. முதல் முறை ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் என்று இருவராக. ஹிரண்யகசிபு தான் மூத்தவன், ஹிரண்யாக்ஷன் தான் தம்பி. ஹிரண்யாக்ஷனைத்தான் வராகாவதாரத்தில் பகவான் முன்னமே கொன்று விட்டார். அதற்கு பிறகுதான் நரசிம்மாவதாரம், அதில் தான் ஹிரண்யகசிபுவை பகவான் கொல்லப் போகிறார். அப்ப இவர்கள் இருவர், ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்னு முதல் பிறவி ஜெய விஜயர்களுக்கு. அதுல வராகனும் நரசிம்மனுமாக பகவான் அவர்களை சம்ஹரித்தார். அதற்கு அடுத்த முறைதான் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறந்தார்கள். ராமாவதாரத்தை எடுத்து பகவான் மறுபடியும் இருவரையும் சம்ஹாரம் செய்தார். 3வது முறை துவாபர யுகத்தில் சிசுபாலன் தந்தவக்திரன் என்று 2 பேர். யாரோன்னு திணைக்க வேண்டாம், கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் 2 பேருமே. சோஷாலே ஆச்சரியமா இருக்கும். கண்ணனுக்கு பல அத்தைமார்கள் உண்டு. கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். வசுதேவருக்கு 5 தமக்கைகள் உண்டு. அந்த 5 பேரும் வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதுல ஒருத்தி தான் பிருதா எனப்படுகிற குந்தி. அந்த குந்தி பாண்டுவை திருமணம் செய்து கொண்டாள். பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் தான் பாண்டவர்கள். அப்ப கண்ணனுக்கு அத்தை பிள்ளைகள். பாண்டவர்களுக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற உறவு என்னன்னா, கண்ணன் அவர்களுக்கு மாமா பிள்ளை, கண்ணனுக்கு அர்ஜுனன் முதலானவர்கள் அத்தை பிள்ளை. இது நெருக்கமான உறவு. அதனால ஒருவேளை அர்ஜுனனுக்கு பக்தி இருந்ததோ என்னமோ. சிசுபாலன்லாம் யாரோ, தந்தவக்திரன் யாரோ, அதனால் அவர்களுக்கு பக்தி இல்லை என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆனா இவர்களுக்கு என்ன உறவோ அதே உறவு தான் மற்ற 2 பேருக்கும். கண்ணனுடைய ஒரு அத்தைக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள், வேறு ஒரு அத்தைக்கு பிறந்தவன் தான் சிசுபாலன், மற்றும் ஒரு அத்தைக்கு பிறந்தவன் தான் தந்தவக்திரன். அப்ப எல்லாருமே அத்தை பிள்ளை தான், உறவு ஒன்னா இருக்கு. ஆனா புத்தி மாறி போய் விடுகிறது. சத்துவகுணமா ரஜோகுணமா தமோகுணமா, எதனால் இயக்கப்படுகிறார்கள், எந்த பாதையில் செல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து கண்ணன் கூட துணையாக நிற்கிறாரா, கண்ணன் சம்ஹரிக்கிறாரா என்பது மாறுபடுகிறது. அப்ப துவாபர யுகத்துல இந்த 2 சிசுபாலன் தந்தவக்திரன் என்று இருவரையும் பகவான் கொன்று முடித்தார். முடித்தவுடனே ஜெய விஜயர்களாக மறுபடியும் விஷ்ணுலோகத்தை சென்று அடைந்தார்கள் என்று இந்த கதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு, பகவான் எதற்காக ஹிரண்யகசிபுவை கொன்றார்? வராகாவதார விற்த்தாந்தம் முன்னமே சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு மேல தன்னுடைய தம்பியை பகவான் விஷ்ணு அழித்து விட்டார் என்பதை தெரிந்து ஹிரண்யகசிபுவுக்கு பெருத்த கோபம் ஏற்பட்டது. அந்த கோபத்தோடு தான் எப்படியெல்லாம் முடியுமோ விஷ்ணுவை பாதிக்க வேண்டும், அவனோடு சண்டையிட்டு அவன் பலத்தை குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பெரிய அசுரப்படையை திரட்டி அவர்களிடத்திலே தான் ஒரு பேசி எப்படியெல்லாம் நாம பண்ண போறோம், பகவான் விஷ்ணுவோடு சண்டையிட வேண்டும், ஆனா அவரோட சண்டையிடுவதற்கு அவர் ரொம்ப பலசாலியாக இருக்கிறார், அவருடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை பண்ணி ஹிரண்யகசிபு சொல்லுகிறான். விஷ்ணுஹு த்விஜக்ரியா மூலஹாம் யஜ்ஞோ தர்மமயஃ புமான் தேவரிஷி பித்ருபூதானாம் தர்மஸ்ய ச பராயணம் யத்ர யத்ர த்விஜா காவஹா வேதாஹா வர்ணாஸ்ரமாஹ் கிரியாஹ தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஷ்சத. இவர் என்ன சொல்லுகிறார்? விஷ்ணுவினுடைய பலத்துக்கெல்லாம் மூலம் எதுன்னு நாம ஆராய வேண்டும்.
ஒருவரோடு சண்டைக்கு போகணும்னால் அவருடைய பலத்தை முதல்ல அழித்து விட்டோம் என்றால் அவருக்கு சண்டையிடுவதற்கான பலமே இருக்காது. அதை போல விஷ்ணுவினுடைய பலத்தை எப்படி குறைக்கலாம் என்றால், விஷ்ணுஹு த்விஜக்ரியா மூலகா யஜ்ஞோ தர்மமயஹா. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, யாகம், தானம், ஹோமம், தபஸு, இதை போல பட்டினி கிடக்கிறோம், விரதங்களை அனுஷ்டிக்கிறோம், இதெல்லாம் தர்ம காரியங்கள். இந்த தர்ம காரியங்கள் தான் விஷ்ணுவுக்கு நல்ல சக்தியை சேர்க்கின்றன. அப்ப இந்த தர்மத்தையும் தர்மம் செய்பவர்களையும் நாம் வதைத்து விட்டோம் என்றால் மேல தர்மம் தொடர்ந்து நடக்காது. தர்மம் தடுக்கப்பட்டு விட்டால் விஷ்ணுவுக்கு சக்தி குறைந்துவிடும். அப்ப அவரோடு சண்டையிட்டு நான் கொன்றுவிடப் போகிறேன். மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரிணா ருதிரேணவை ருதிரப்பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதவ்யதா. என்னுடைய தம்பி ஹிரண்யாக்ஷனுக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு தர்ப்பணம் பண்றச்சே நான் தண்ணீரால தர்ப்பணம் பண்ண போறது கிடையாது. என் கையில இருக்கிற சூலத்தால விஷ்ணுவை குத்தி அவனை கொன்று அவன் உடம்புல இருந்து வர ரத்தத்தை கொண்டுதான் நான் என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ண போறேன். அப்பதான் அவன் ஆனந்தப்படுவான். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அதை பண்ணணும்னால் எங்கெல்லாம் மாடுகள் பூஜிக்கப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கின்றனவோ, வேதம் ஓதப்படுகிறதோ, எத்திர காவோ வேதா வர்ணாசிரமா கிரியாக, அவரவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படிக்கு எங்கு செயல்படுகிறார்களோ அந்தந்த ஜனபதங்கள், அந்தந்த நகரங்களுக்கோ கிராமங்களுக்கோ சென்று அவர்களை கொளுத்தலாம், அவர்களை எரிக்கலாம், அவர்களை வெட்டலாம். ஏதோ ஒரு விதத்தில் தர்மத்தை தடுத்து விட வேண்டும். அதை தடுத்தோம் என்றால் விஷ்ணுவுக்கு சக்தி குறைந்துவிடும். அவருக்கு அது எதிர்பக்கம்னு புரியல. விஷ்ணுவாலேதான் தர்மங்கள் நடக்கின்றன என்பது உண்மை. பகவானை தர்மகா, தர்ம குப்பு, தர்ம கிருத்து, தர்மி என்று சஹஸ்ரநாமத்துல சொல்றோம் இல்லையோ, தர்ம குப்பு, தர்மத்தை ரட்சிப்பவர் பகவான். அவரை தர்மம் ரட்சிக்கிறதுன்னு தவறாக ஹிரண்யகசிபு புரிந்து கொண்டான். உலகத்துல தர்மம் குறைஞ்சு போனா விஷ்ணுவுக்கு சக்தி குறையும் நினைச்சார். விஷ்ணுவுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் தர்மம் குறையாதுன்னு மாற்றி புரிந்து கொள்ளாமல் போனான். சரின்னு அசுரப்படையெல்லாம் திரட்டி எப்படியோ சண்டை போடுவதற்கு தேவர்களோடு சண்டைக்காக சென்றார்கள். சென்று பல சக்திகள், முதல்ல சண்டை போடணும்னா அதற்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற வேண்டுமே. வரம் இருந்தால்தான் பகவானோடு சண்டையிடுவதற்கு செல்ல முடியும். அதனால தான் புறப்பட்டு உயர்ந்த தவம், கடுமையான தபஸை செய்ய தொடங்கினானாம். ஹிரண்யகசிபு ராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் வியதித்சத சக்ஷுபு நத்யுதன்வந்தஹ சத்வீபாத்ரிஷ்சசாலபூஹு. ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்று கொண்டு தன்னுடைய ஒரு காலை மடித்து ஒரு கால் கட்டவிரலில் நின்று கொண்டு கைகள் இரண்டையும் மேலே தூக்கி கூப்பி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கோரமான தவத்தை செய்தான். தவம் என்பது நாமும் செய்ய வேண்டியதுதான். நமக்கு என்ன ஆகும், இந்த புராண கதைகளை பார்த்த உடனே தபஸ்ன்னு பண்ணாலே தீயவர்கள் தான் செய்கிறார்கள். யாரெல்லாம்? ராவணன் தவம் செய்தார், எத்தனையோ வரங்களை பெற்றார். ஹிரண்யகசிபு தவம் செய்தான். அப்ப தவம் செய்வதே தவறானதுன்னு நமக்கு தோன்றிவிடும். அது உண்மை கிடையாது. தவத்திலே 3 விதங்கள் உண்டு. சாத்விகமான தபஸ்ன்னு உண்டு, ராஜசமான தபஸ்ன்னு உண்டு, தமோகுணத்தின் மிகுதியால் செய்யப்படுகிற தபஸும் உண்டு. கண்ணன் அதெல்லாம் கீதையில் அழகா பிரித்து காட்டுகிறார். யாரெல்லாம் ஒரு அகங்காரத்தோடு தன் உடலை வருத்தி கொண்டு வேறு ஒருவரை துன்புறுத்துவதற்காக தவம் செய்கிறார்களோ அவர்கள் தமோகுணம் உடையவர்கள். அது ரொம்ப தாழ்ந்த தபஸ். சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு இருக்கிற விரதங்களை கடைபிடித்து நம்முடைய உடலுக்கு போகங்களை குறைத்து கொள்ளுகிறோம். தபஸ்னா என்ன? காய கிளேசகான்னு சொல்லுவார்கள். ரிஷிகளும் தவம் செய்தார்கள், அசுரர்களும் தவம் செய்தார்கள். என்ன வேறுபாடு? ரிஷிகள் தவம் செய்தது மேலும் மேலும் வைராக்கியத்தை வளர்த்து பரம்பொருளை உணர வேண்டும் என்பதற்காக. அசுரன் தவம் செய்தது பலத்தை சேர்த்து கொண்டு நல்லவர்களை பாதிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப குறிக்கோள் மாறிப்போய் உடலை ரொம்ப வருத்தி கொண்டு தவம் செய்வதும் கூடாது. அதை போல செய்தால் அதெல்லாம் தாமசமான தவத்துக்குள்ளே சேர்ந்து விடுகிறது. அப்படித்தான் இந்த இடத்துல ஹிரண்யகசிபு செய்கிறான். காமமாஸ்ருத்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத்து கிரஹீத்வா அசத்கிராகான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாகான்னு கீதையில கண்ணனுடைய ஸ்லோகம். காமம் ஆசிரித்ய துஷ்பூரம், தவம் செய்வதற்கு குறிக்கோள் தூண்டுகோல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பகவானை பற்றின ஞானத்தை பெற வேண்டும், மனதை அடக்க வேண்டும். இதற்காக தபஸ் செய்தால் அது உயர்ந்த தபஸ். காமத்துக்காக, உலக இன்பங்களை அடைவதற்காக ஒருவன் தவம் செய்ய தொடங்கினான் என்றால் அது நல்ல விதமாக முடியாது. காமமாஸ்ருத்ய துஷ்பூரம், காமம் என்பது ஒரு நெருப்பு.
அதை ஒரு நாளும் போட்டு நிரப்பவே முடியாது. நெருப்பை அணைக்கணும்னால் மேல மேல விறகு கட்டையை போட்டுட்டே இருந்தா அணைச்சிட முடியுமா? இல்ல நெய்யை குத்தி கொண்டே இருந்தாலும் அணைக்க முடியாது. நெருப்பை அணைக்கணும்னா எரியிற கட்டையை அதுல இருந்து புடுங்கிடணும். புடிங்கினா தானா கொஞ்ச நாளில் அணைஞ்சு விட போகிறது. ஆனால் இவர்கள் செய்வது, எனக்கு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை நிறைவேற்றினால் ஆசை போய்விடும். அப்ப ஆசையை நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்தடுத்து உயர வேண்டும் நினைத்தால் அதை ஒரு நாளும் பண்ணி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிரப்ப முடியாத ஆசைகளை தூண்டுகோலாக கொண்டு யாரெல்லாம் தன் உடலையும் வருத்தி கொண்டு பிறரையும் வருத்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பயனுக்காக தவம் செய்கிறார்களோ அது தாமசமான தபஸ் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட தவத்தை மேற்கொள்ள தொடங்கினான். ஆனா என்ன செய்தாலும் தவம் என்பது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுதான். அது சாத்விகமோ ராஜசமோ தாமசமோ இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதுன்னு நினைக்க வேண்டாம். வேதத்துக்கு உட்பட்டே இந்த 3 விதமான தவங்களும் சொல்லப்பட்டுள்ளன. ராவணன் தவம் செய்ததோ அல்லது நம்ம இதுவனை பத்தி பார்க்கிறோமோ இல்லையோ, மகாபலி பெரிய சக்தியை பெற்று 3 உலகங்களை இந்திரனிடத்திலேருந்து பறித்தானே, அவன் தவறான காரியம் ஒண்ணுமே பண்ணல. இவர் ஹிரண்யகசிபுவாவது மக்களை துன்புறுத்தினார், ராவணன் பலரையும் துன்புறுத்தினான், மகாபலி யாரையுமே துன்புறுத்தவில்லை. அதுதான் அவதாரங்களுக்கு வேறுபாட பாருங்க. ராவணனை பகவான் கொன்று விட்டார், இதோ ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் கொன்று விட்டார். ஆனா மகாபலியை கொல்லவே இல்லை. ஏன்? திரிவிக்ரமனாக பிறந்தவர் மகாபலியை கொண்டிருக்கலாமே. என்னால் தவறு செய்திருந்தால்தான் ஒருவனை பகவானால கொல்ல முடியும். வேதத்தில் சொன்னபடிக்கு யாகங்களை செய்து அதன் மூலம் வலிமையை அடைந்து இந்திரனோடு நேரடியாக சண்டைக்கு சென்று ஜெயித்தான் மகாபலி. எந்த குறுக்கு வழியில அதர்மத்தின் வழியிலும் செல்லவில்லை. அதற்கு பிறகும் பல யாகங்களை செய்து தானம் செய்து பெரிய வள்ளலாகத்தான் இருந்தான். அப்ப அவன் நல்லவன் தான். ஆனா கண்ணனுக்கு அந்த ராஜ்யத்தை இந்திரனிடத்தில் தான் கொடுக்க வேண்டும். இந்திரனுடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டான். தேவர்களிடத்தில் தான் அந்த ராஜ்யம் இருக்க வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம். அதற்காக அவனை கொல்லாமல் வேறு ஒரு திட்டமிட்டு அவனிடத்துல பிக்ஷை எடுப்பது போல் வாங்கி இந்திரனிடத்திலே கொடுத்தார். அதை போல தவறு செய்யாமலும் தவம் செய்யலாம், தவறு செய்வதற்காகவும் தவம் செய்யலாம். ஆனா தவம் என்பது சாஸ்திரியமானது. வேதத்துல சொன்னப்பட்ட தவங்களைத்தான் ஹிரண்யகசிபுவும் செய்தான். செய்த உடனே தேவர்களால் அதை பொறுக்க முடியவில்லை. பிரம்மா அவன் செய்த தவத்தினாலே உலகமெல்லாம் அப்படியே கொதித்து போயிற்றாம். பூமி நில நடுக்கங்கள் ஏற்படத் தொடங்கின. வாயு அசைய முடியாமல் நின்று போயிற்று. இதை போல உபதிரவம் பல பிராணிகளுக்கு ஏற்பட்டபடியால் பிரம்மா உடனே அங்கு தோன்றி, நீ என்னென்ன வரம் கேட்கிறாயோ கொடுக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்து விட்டார். இவருக்கு இதுதான் எப்பவுமே வழக்கம். யார் தன்னை குறித்து தவம் செய்தாலும் உடனே சந்தோஷப்பட்டு இந்தா என்ன வரம் வேண்டுமோ கொடுக்கிறேன் என்று ராவணனிடத்திலும் இவர் தான் கொடுத்தார். அதே போல இப்ப ஹிரண்யகசிபுக்கும் இவர் தான் கொடுக்கிறார். என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று அவன் கேட்டார். உடனே ஹிரண்யகசிபு என்னென்ன வேணும்னு சொல்ல வேண்டுமே. அப்ப அவர் தெரிவிக்கிறார், என்னை இன்னாரெல்லாம் கொல்லக்கூடாது, எனக்கு மரணமே வேண்டாம்னு கேட்க வேண்டும்னு ஆசை. அதை கேட்பதற்கு ஆனால் சுத்தி வளைச்சு வெவ்வேறு விதமாக கேட்டார். பதிம் சுத்தம் பெரிய தவத்தை செய்தவர் என்னென்ன யாரும் கொல்லக்கூடாதுன்னு கேட்காமல், என்னை மனிதர்கள் கொல்லக்கூடாது, விலங்குகள் கொல்லக்கூடாது, நான் பகலிலே இறக்கக்கூடாது, இரவிலே இறக்கக்கூடாது, உயிருள்ள பிராணியால கொல்லப்படக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலும் கொல்லப்படக்கூடாது, பூமியிலேயும் கொல்லப்படக்கூடாது, வானத்திலேயும் கொல்லப்படக்கூடாது, இப்படின்னு சில நிபந்தனைகள். இப்படி சொன்னா மொத்தத்துல கொல்லவே முடியாது இல்லையோ. பகல் இரவு 2 தான் இருக்கு, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது 2 தான் இருக்கு, ஆகாசம் பூமி 2 தான் இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் கொல்லப்படக்கூடாது, மனிதனாலும் கொல்லப்படக்கூடாது, மற்ற பொருள்களாலும் கொல்லப்படக்கூடாது, இப்படின்னு கேட்டுட்டே வந்தார். பிரம்மாவுக்கு ஒரே பயம். அப்ப யாருதான் இவரை கொல்லுவதுன்னு தெரியவில்லையேன்னு வருந்திய போது கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார். பூதேபியா துவத் விசிருஷ்டேபியா, உம்மால் படைக்கப்பட்ட எந்த பிராணிகளும் என்னை கொல்லக்கூடாது என்று ஹிரண்யகசிபு பிரார்த்தனையிட்டான். அப்பதான் இவர் பெருமூச்சு விட்டார். சரி போனா போறது, என்னால படைக்கப்பட்டவர் தானே கொல்லக்கூடாது, என்னை படைத்தவர் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. அப்ப அவர் ஒருத்தரை மட்டும் கேட்காமல் விட்டான் ஹிரண்யகசிபு. சரி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கொல்ல முடியும்னு தெரிந்து கொண்டு பிரம்மா சரின்னு அந்த அத்தனை வரங்களையும் கொடுத்து விட்டார். அந்த வரங்களை கொண்டு தொடர்ந்து மக்களை துன்புறுத்தினான்.